பார்க்கும் என்னாலும் அன்புள்ள தாயோ திரிசூலம் கையேந்தோ ஏழுகிட்ட வெண்மேலும். நில்லையா பங்காரி, சுந்தரி அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டா நான் இப்ப உங்ககிட்ட பேசணும். இன்னைக்கு ஸ்ரீசக்கரத்தோட தரிசனம். எல்லாரும் கூட்டமா இருக்காங்க. எனக்கு வேலை அதிகமா இருக்கு. நாளைக்கு வெட்டியா தானே இருப்போம். நாளைக்கு பேசிக்கலாம். இல்ல, இன்னைக்கு விட்டா நீ கிடைக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஏதோ தப்பான விஷயம் பண்ண கிளம்பிட்ட. வேண்டாயா பங்காரி, நான் சொல்றது கேளு. உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் உனக்கு யார் சொன்னாங்க? எனக்கு எல்லாம் தெரியும். அந்த ராட்சச மாரியப்பனோட சகவாசம் வந்ததுல இருந்து நான் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அன்னைக்கு கங்கணம் கட்டி பல்லக்குல வரும்போது விருப்பாச்சி சாஸ்திரி ஐயாத சுந்தரிய கொண்டான்னு சொல்லி எல்லார்கிட்டயுமே அடி வாங்கினிய மறந்துட்டியா? அப்போல இருந்தே எனக்கு சந்தேகம் தான், நீ விருப்பாச்சி சாஸ்திரியாவை ஏதாவது பண்ணிடுவ. இந்த மாதிரி அவர் செய்யறது தப்பு இல்லையா? என் சுந்தரிக்கு அநியாயம் நடந்திருக்கு. உனக்குள்ள சுந்தரி இருக்கலாம், ஆனா நீ சுந்தரியா இருக்க முடியாம மல்லியா இருக்க முடியாம அவஸ்தைப்படுறல்ல. உன் குடும்பத்திலே இன்னும் உன் சுந்தரியா ஏத்துக்கல. சுந்தரி தன்னோட உடம்பு இழந்துட்டு நிக்கிறாள்ல, அதான் என்னால தாங்கிக்க முடியல. சுந்தரியோட ஆத்மாக்கு சாந்தி கிடைக்குமான்னு தெரியாது, ஆனா சுந்தரி சாகடிச்சவங்களை விடவே மாட்டேன். வேணாயா பங்காரி, பழி தைக்கிறது சாவடிக்கிறதுனால எதுவும் சரியாகாது. அந்த அம்மனோட அருள் நமக்கு இருக்கு. தப்பு பண்ணவங்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். நம்ம வேலையை மட்டும் செய்யலாமே, எல்லாம் தானே சரியாயிடும் பங்காரி. இங்க பாரு மல்லி, நீ என்ன சொன்னாலும் சரி. உன் வழி உனக்கு, என் வழி எனக்கு. நீ விக்கிரகத்தை நம்பிக்கிட்டு நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்வேன். அது வரைக்கும் முன்னாடியே வந்துடாத. ஏ பங்காரி நில்லையா? ஏ பங்காரி நில்லு! ஏ பங்காரி நில்லுன்னு சொல்றேன்ல. நில்லு பங்காரி, பங்காரி நில்லு, நில்லு பங்காரி, நான் சொல்றது கேளு. நில்லு பங்காரி. ஓ, என்னையா ஜகி இது? பாவத்தை கழுவலான்னு சமுத்திரத்துக்கு போனா முழங்கால அளவு கூட தண்ணி இல்லைங்கிற நிலைமை தான் நமக்கு. கூட நாய் மாதிரி அந்த விக்கிரகத்துக்காக சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுதான் கிடைச்ச பாடு இல்ல. நமக்கு அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லையா? போயும் அந்த பாழா போன மல்லி கையில தான் அது கிடைக்கணுமா? இப்ப என்ன பண்றது? கை கெட்டினது வாய் கெட்டாம போயிருச்சே. இந்த வாட்டி கிடைக்கட்டும். அதை புடுங்கிட்டு நேரா பட்டணத்துக்கு ரயில் ஏறிடுறேன். முதல்ல கிடைக்கட்டையா, அப்புறம் பட்டணத்துக்கு போலாம். நடக்கிறதையெல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கையே வெறுத்து போயிருதியா? யோ ஜக்கி, இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.